மோடி தலைமையிலான நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது டெல்லி சென்றுள்ளார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வர மத்திய அரசு விடுத்த அழைப்பினை ஏற்று தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது டெல்லி சென்றடைந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் 2 நாள் பயணமாக. இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். டெல்லி சென்றிருக்கும் அவர் இன்று மாலை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் அவர்கள் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியா கூட்டணியை இந்தியா முழுக்க வலிமைப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வருவதையொட்டி அதற்கான ஆயத்த பணிகள் திமுக முன்கூட்டியே துவங்க இருக்கிறது. எனவே கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரசுடன் இந்த பேச்சுவார்த்தையானது முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நாளைய தினம் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்னெடுப்பாக மத்திய அரசுக்கு கடிதம் வாயிலாகவும் நேரடியாகவும் நிதியமைச்சர் நேரடியாகவும் சொல்கின்றார். இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மெட்ரோ பணிகள் அதே போல மத்திய அரசினுடைய திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை. எனவே அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கல்விக்கான நிதியை மத்திய அரசினுடைய நிதி தற்போது வரவில்லை. எனவே அது தொடர்பாக முதலமைச்சர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசினுடைய தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பாலங்கள், உள்கட்டமைப்பு, மெட்ரோ உள்ளிட்ட பணிகள் மத்திய அரசின் நிதியோடு செயல்பட்டு வருகின்றன. எனவே அதற்கான நிதியை முதலமைச்சர் அவர்கள் கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே முதலமைச்சர் அவர்கள் 2 நாள் பயணமாக தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். நிதி ஆயோக் கூட்டத்தில் வர மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்லியில் நாளை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டிற்கான நிதி தேவைகள் குறித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.